கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நாம் காத்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே அதிகாலையிலே காத்திருக்கிறோமா? காத்திருக்கும் போது புது பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், புது வல்லமை நாம் தரித்து கொள்ள முடியும். காத்திருக்கும் போது புது கிருபைகளை தேவன் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது புது வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே அதிகாலையிலே காத்திருக்கும் போது கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக எழுதியிருக்கிறார், கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே காலையிலே தேவ சமூகத்திலே அவர் காத்திருந்தார். தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாகி அதிகாலையிலே காத்திருந்து அவர் நன்மைகளை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்திலே, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய வழியிலே நடக்கும்போது, அவருடைய வழியை கை கொள்ளும் போது இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நம் கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய வழியை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய பரிசுத்த வழியிலே நடக்க வேண்டும், நீதியின் வழியிலே நடக்க வேண்டும், உண்மையின் வழியிலே நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய வழியை நாம் கை கொள்ளும் போது கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக காத்திருப்போம், அவருடைய வழிகளை கை கொள்வோம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். அவருக்காக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவனை நோக்கி நாம் கெஞ்சும் போது, கூப்பிடும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக எழுதியிருக்கிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக பொறுமையுடன் நாம் காத்திருப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் தாமதமாகலாம். நம் பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று அங்கே பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பொறுமையோடு காத்திருக்கும் போது, நீடிய பொறுமையோடு நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம் பக்கமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலையும் கேட்பார். ஹல்லேலூயா. நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அந்த ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கர்த்தருக்காக பொறுமையோடு நான் காத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. 119ஆம் சங்கீதம் 147ஆம் வசனத்திலே, அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அதிகாலையில் நாம் எழுந்து தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கும் போது, ஒவ்வொரு நாளும் காத்திருந்து தேவ வசனங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கும் பொழுது நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். அதிகாலையிலே நாம் எழுந்து கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய சத்தத்துக்காக நாம் காத்திருப்போம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே,
ஒருவேளை சில காரியங்களுக்காக நெடுங்காலமாக ரொம்ப நாளாக நாம் காத்திருக்கலாம். காத்திருந்து நம்முடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு அநேக காரியங்களிலே நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கலாம், நீடிய பொறுமையோடு காத்திருக்கலாம், நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். கர்த்தர் ஒரு நாள் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவ சமூகத்திலே காத்திருப்பது ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். அவருக்காக நாம் காத்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் பலனடைந்து கழுகுகளைப் போல நம் செட்டைகளை அடித்து எழும்புவோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஏசாயா 30:18 ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருக்காக நாம் காத்திருக்கும் போது அவர் நமக்காக காத்திருக்கிறார். நமக்கு இறங்கும்படி, நமக்கு நன்மை செய்யும்படி நமக்காக காத்திருப்பார். நம்மேல் மனதுருகும்படி நமக்காக எழுந்திருப்பார். நமக்கு நீதி செய்ய காத்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களிலே நீதி தேவையோ அந்த எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுமையோடு காத்திருந்து நமக்கு நீதி செய்வார். ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்காக காத்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவருக்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது, அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் போது, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிற நாம் பாக்கியவான்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்போம். கர்த்தர் புது வல்லமையினால் நிரப்புவார், புது கிருபையினால் நிரப்புவார், புது புது ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் நம்மை நிரப்புவார். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய பொறுமையும் உள்ளவர். நம் மீது அவர் இறங்குவார், நமக்காக நீதி செய்வார். காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நெடு நாட்களை நான் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறேன், காத்திருக்கிறேன், எனக்கு பதில் வரவில்லை என்று. கர்த்தர் ஏற்ற காலத்திலே அதற்கு பதில் கொடுப்பார். அவர் நீதி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதே எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற எல்லா வேலைகளையும், வியாபாரங்களையும், தொழில்களையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. ரீபா கபர ஷகர கதூரி கர தரபலா, ரபா கபர சந்த ரதன கதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. திருமண தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே விலகி போகட்டும். ரீபா கபரா ஷதனா மாக்கரபா. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ரபா ரகா தூராபா ரஷதரபலா, ரபா கபரா ஷேகேலேதனமர ஷதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். மனம் இறங்குங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலை ஆக்கட்டும்.
ஆர்ப்பணிக்கிறோம். பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. நன்மை நாள் நிரப்புவீராகப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மரண பயங்களுக்கும் இருளின் அதிகாரங்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்தி ஜபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உமக்காக காத்திருக்க, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, உடைய வழியிலே நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற கிருபைகளை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால் நிரப்புங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.